வணக்கம். 10/11/2025 திங்கட்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், உத்தியோகம் தொழில் தேடுபவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும், சர்வ தடைகளும் விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், சிக்கல்களில் இருந்து விடுபட தன் மந்திரி பெருமானையும் சஷ்டி முருகப்பெருமானையும் வழிபட உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் பெறும், தொழில் கல்வி உத்தியோகம் தேடுபவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள். விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். அனுசம் பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். கேட்ட எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாக நீங்கள் தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டிய நாள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் தன்வந்திரி சித்தருடைய அருள் கடாட்சத்தால் உடல் ஆரோக்கியம் பெற்று அனைத்து தடைகளும் விலகி புதிய முயற்சிகள் கை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கால பலனை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் சற்று உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. உடல் உஷ்ணம், மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். போராடம் உடல் பராமரிப்பில் சற்று கவனம் தேவை. 1ஆம் பாதம் அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாக, சிக்கல்கள் தீர்வாக, புதிய முயற்சிகள் கை கொடுக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாள் சஷ்டி முருகப்பெருமானையும் தன் மந்திரி சித்தரையும் வழிபட ஞாபக சக்தி அதிகரிக்கும். தொழில் கல்வி உத்தியோகம் படிப்பவர்கள் மேல் வேலை தேடுபவர்கள் அனைவர்களுக்கும் உங்களுக்கு மிக உகந்த நாளாக அமையக்கூடும். அதே நேரம் வண்டி வாகனம் உயரமான தளங்கள் நெருப்பு கரண்டு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மகர ராசி வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். திருவோண நட்சத்திரம் அனைத்து வகையிலும் பொறுமை நிதானம் கவனம் தேவை. அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயமாகும், தெய்வீக அருள் கடாட்சம் கிடைக்கும், தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கடாட்சத்தால் சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்ப ராசி.